ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு புதுசாக வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கினேன். அப்படி வாங்கின அந்த கேஸ் ஸ்டவ்வில் எங்கேயாவது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கா? ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபுல்லாக வந்து பாடியை வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்படி வந்து செக் பண்ணும்போது சரி ஒரு டைம் வந்து அடியில் கவட்டையில் தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியில் தூக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ் கீழே ஒரு பைப் ஒன்று இருக்குதுல, அந்த பைப்பில் இம்மா பெரிய கேப், ஏடா இம்மா பெரிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்டா டேய் எவ்வளோ டிசைன் பண்ணி இந்த மாதிரி வந்து போய் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கேஸ் பூரா வரும். நான் நெருப்பத்தை வச்சு அப்படின்னா வெடிச்சு சாக வேண்டியது தான். என்னடா லூசுத்தனமாக வந்து இப்படி வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க, இதை வந்து உடனே ரிட்டர்ன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போகிறதுக்கு பார்க்குறேன். அப்புறமா தான் சரி ஒருவேளை வந்து டிசைனாக கூட இருக்குமோ, இதில் ஏதாவது ஒரு இது இருக்குமே, இப்படி கொடுத்துக்க மாட்டாங்களே, ஒரு பைப்பில் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து 2 அடுப்பு இருக்குது, 2 அடுப்புலையும் சேம் இதே மாதிரி இருக்குது, ஏதோ இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் இருக்குல்ல, ஏரில் வந்து அதிகமான ஆக்சிஜன் இருக்கும். ஒரு ஃப்ளேம் வந்து எரியணும், ஒரு நெருப்பு வந்து எரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் வந்து தேவை. அந்த ஆக்சிஜனை வந்து எடுக்கிறதுக்காக தான், அந்த ஏரை வந்து எடுக்கிறதுக்காக தான் அந்த ஓட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டை வழியாக இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டை வழியாக கேஸ் வந்து வேகமாக வந்துட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஓட்டைகள் வந்து போயிருமா, இடையில இருக்கிற ஏரை எடுத்துக்கிட்டே போயிருமா, இல்லை ஓட்டைகள் அந்த ஓட்டைக்கிட்டே வந்து ஒரு நாளைக்கு வந்து நெருப்பூச்சி வந்து கொளுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். பட் வந்து வச்சுக்கிட்டு சேர்த்துட்டு என்ன பண்ணுறது தான்